வணக்கம். ஓ ஓ வணக்கம் மேடம். ட்ரோல் பண்ண வந்திருக்கேன். பேசுங்க. முடியாது மேடம். ஏன்? காய்ச்சல் சுத்தமாக பேச வராது. இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்லா சிரிக்கிறான். கஞ்சி கரைச்சி மிக்ஸில் ஊத்து நெஞ்சில ஊத்துனா நானு. எந்த கஞ்சி ஆரம்பிச்சுனா கண்ணனுக்கா இல்லை கண்ணனோட நெஞ்சில ஊத்துனா நானு. நெஞ்சிலையா? யார் நெஞ்சில ஊத்துனேன்? ஓ நம்ம மைண்ட் அங்க போகுது. கோயம்பேட்டில் இது வாங்கிட்டு போய் அதை மிக்ஸில் அடிச்சு ஊத்துனவனுக்கு என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தினவன. நான் துரோகம் செஞ்சுட்டீங்களே. துரோகம் பண்ணிட்டேன் உண்மைதான். ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க பச்சை பொய். மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா பச்சை பொய். அது மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா மேடம் 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 அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா பச்சை பொய். அவனுக்கு நீ துரோகம் பண்ணுவ அதெல்லாம் உனக்கு பிரச்சனையா தெரியாது. ஆனால் அவன் பொய் பேசுறது உனக்கு வந்து பிரச்சனை தெரியாது. எப்படி ஆரம்பிச்சுனா பச்சை பொய். அது அவன் எப்படி உட்காந்து பாருங்க. ஒரு அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். அவன் பொண்டாட்டி முதற்கொண்டு தூக்கிட்டு வந்துட்டேன். அப்போ அப்பா பிச்சைக்கார மாதிரி தான் உட்காந்துருப்பான். ஒரு நிமிஷம் கேளு. தாச்சியானின்னு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தானா தெளிவுன்னு கூட்டுவோம் வீட்டுக்கு வந்தானா. தாச்சியானி அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள நுழையிறப்பன்னு என்ன சொல்லி வந்தேன். தாச்சியானி அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள நுழையிறப்பன்னு என்ன தாஜியானின்னு உள்ள வந்தனா இல்லை செல்வின்னு உள்ள வந்தனா? ஏன் நீ செல்வின்னு கேட்டே உள்ள வாம நீ தைரியமான ஆளாச்சா? செல்வின்னு உள்ள வந்த கண்ணவன் என்ன பண்ணிட போறாரு சொல்லிட்டு வந்த. பணியன் கூட இருந்தியா வீட்டுக்குள்ள? உன் பொண்டாட்டி கூட நீ இருந்தியா இல்லையா? கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் பதிலு. எனக்கு தெரியும். அப்படியே புடிச்சு வச்சு இப்படி 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 குத்துனியா? அப்படியே புடிச்சு வச்சு இப்படி 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 குத்துனியா? இப்படி 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 பொண்டாட்டி கூட அவன் தான் இருப்பான். அவன் முன்னாடி கூட அவன் தான் ரெடியா இருப்பான். பனியனு போட்டு இருக்கிறியானா பனியனு போட்டு தான் இருப்பான். அவன் ரெடியா இருக்க எல்லாத்துக்கும். அந்த நேரத்தில் நீ உள்ள வந்து நிக்க. அப்போ உன்னைய குத்துன்னு தான் குத்துவோம். உன்னைய தான் குத்துவான். நீ தான் சிக்கியிருக்க. அந்த நேரத்தில் தான் உன்னைய குத்துன்னு குத்திருக்கான். உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. He was the most wild and expandable one. எந்த முட்டையா இருக்கும்? இருக்குமோ தெரியும். அதனாலதான் இவ்வளவு நாள் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அக்குறமா அட்டழுத்துக்கு எல்லாம் பொறுத்து வர. எடா நீ பண்ண உனக்கு அட்டுல அக்கறமா தெரியல. கண்ணம் பண்றது உனக்கு அட்டுல அக்கறமா உனக்கு இருக்கு. எஸ்ஐ வருவாரு. அப்படியுமா அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும். அப்படி சில்லு 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 அண்ணன் பண்ணிட்ட அண்ணி அண்ணின்னு அம்மாவுக்கு சமம். கரெக்டா தானே கேக்குறாரு. நான் இல்லன்னு சொல்ல. அதை தவறா பயன்படுத்தினது யாரு? இல்ல யாரு எனக்கு புரியல. எனக்கு வந்து நீங்க தப்பு பண்ணிட்டு அவரை திட்டுறீங்க. இல்ல மேடம் தப்பு தான் இல்லன்னு சொல்ல. ஆனா வந்து நாங்க உண்மையிலே நாங்க தப்பு பண்ணல மேடம். நீங்க அந்த பொண்ணை கூட விசாரிங்க மேடம். சார் நான் கூட லாரன்ஸ் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். நான் இது முன்னக்கூட்டி உன்னைய வாப்போன்னு பேசினாலும் மனசுக்குள்ள உன்னை நான் அண்ணன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். தேனும் ஐயான்னு சொன்ன சனம் ஐயோன்னு சொல்லும்படி நாடகங்கள் நடக்குது ஐயா. வேத நெல்ல போட்ட அள்ளிடலா சொல்ல அல்ல முடியுமா? கண்ணனுக்கு இது தெரியலையா? இந்த ஊரு சனம் கும்பிடுற லாரன்ஸ யாரு இங்க சொல்வதமா உண்மையில உட்கார வச்சா? தப்பு பண்ணது 2 பேரும் தான் மேடம். உனக்கெல்லாம் பாட்டெல்லாம் பண்ணேன். பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூட்டிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. உனக்கு இப்போ வருத்தம் என்னன்னா கண்ணை வந்து பொண்டாட்டி கூட பனியனு போட்டு உட்காந்துருக்கான். அதான் உனக்கு வருத்தம். நீ வந்து பகலில் ஈ கூடையும் நைட்டு கொசு கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க. தச்சானின்னு உள்ளே போக உனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்க. அதான் கதறிக்கிட்டு இருக்கேன். ஜலா இது இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த 2 பேருக்கும் பொதுவான நம்ம குடும்ப குத்துவிளக்க கூப்பிடுங்க.
Hey, I've seen this one. I've seen this one. This is... ஜூம் பண்ணு திருப்ப பாரு கண்ணு திருப்ப பாரு. ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறுகடல் நான் பார்க்கிறேன். செல்வி என்ன மாமான்னு கூப்பிட்டா செல்வி எங்க அப்பா அம்மாவை அம்மா அம்மான்னு கூப்பிடுவா. இது வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவை கூட நான் பார்த்தது கிடையாது. வா போ நாயே பேய அப்படிங்கிறதப்பா. ஏமா உங்க அக்கா வாமா வாமாமா போமாமா இருமாமான்னு அருமை குறையாம பேசுதுமாமான்னு சொன்னதுக்கு என்ன மேடம் அர்த்தம்? இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எஸ்தரை விட கலைச்செல்வி அன்பானவங்க, அழகானவங்க, அறிவானவங்க, அடக்கமானவங்க. அது மட்டும் கிடையாது. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. ஏடா பண்ணுற தப்ப நீயே பண்ணிட்ட. இந்த டைலாக்கை ஆக்சுவலாக சொல்ல வேண்டியது கண்ணன் தான். உன்கிட்ட உட்காரதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு. ஆனால் அவன் டைலாக்கு சேர்த்து நீயே சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போய் சொல்கிற பத்தியா அங்கே நிற்க லாரன்ஸ்னா நீனு. இனிமே குடிக்காம இருப்பீங்களா? பிடிக்காம இருக்கான். அது எப்படி நான் நம்புறது? சொல்லுவது உண்மையில வச்சுதான் நீ நம்பணும். தெருவில் போய் நம்ப முடியல, வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல போய் நம்ப முடியும். எப்போ அவங்களே உங்க கூட வருவாங்களா? யாரு கூட? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நோ, கண்ணனையும் பேசவில்லை, கலைச்செல்வியும் பேசவில்லை, உன் பொண்டாட்டி எஸ்தரையும் பேசவில்லை. சரி, கடைசியாச்சும் லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுவாங்க பார்த்தா அவங்க டைலாக்கு நீ எடுத்து பேசுறேனா? அதெல்லாம் பரவாயில்ல. ஒரு டைலாக் சொன்ன பத்தியா, நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கைன்ட்டு அதை மட்டும் ஏற்றுக்க முடியல. ஆனா அந்த இடத்துல நீ நிற்கிறேனா? யாரோ யாரோ நீ யாரோ, யூடியூபர் கொண்டாடும் தெய்வம் நீயோ, யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். நன்றி.